Hello viewers, welcome to Smart English class. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் how to say in English. அதாவது நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம யூஸ் பண்ற சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இன்னைக்கு ஸ்பெஷலா நம்ம பார்க்க போறது don't வச்சு நம்ம எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணி நம்ம எப்படி நம்ம லைஃப்ல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு அப்படினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், எட்டி பார்க்காதே அப்படிங்கிறத நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா டோன்ட் பீப். இப்போ வெளியில் எட்டி பார்க்காதனா டோன்ட் பீப் அவுட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிடலாம். நெக்ஸ்ட் ஒன், வெட்கப்படாதே. இப்போ வெட்கப்பட்டு பேசாமல் நிற்காத அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம்ல, அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா டோன்ட் பி ஷை. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், பூக்களை பறிக்காதீர். பூவை பறிக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறத இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா டோன்ட் பிளக் ஃப்ளவர். பிளக்குங்கிறது பறிக்கிறது. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், பிடிவாதம் பிடிக்காதே. நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்க ரொம்ப அடம் பிடிப்பாங்க. அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லணும்னா டோன்ட் பி அடமெண்ட். அடமெண்ட்டுங்கிறது பிடிவாதம். ஓகே. என்னை அவசரப்படுத்தாதே. சில நேரம் நம்ம எங்கே கிளம்பிக்கிட்டு இருக்கிற நேரம் நம்ம ரொம்ப அவசரப்படுத்துவாங்க. அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லணும்னா டோன்ட் ரஷ் மீ. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், தயங்காதே. ஸோ எதுக்குமே தயங்கி நிற்காத அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் சொல்கிறது டோன்ட் ஹெசிடேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கடன் வாங்காதே. ஸோ யார்ட்டையும் கடன் அதிகமாக வாங்காத அப்படின்னா டோன்ட் பாரோ அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு, அவசரப்படாதே. ஸோ எந்த ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி அவசரப்படாதே அப்படிங்கிறத சொல்லணும் டோன்ட் ஹரி. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், பேராசைப்படாதே. ஸோ பேராசைப்படாதே, யாரையும் பார்த்து பொறாமப்படாதே அப்படிங்கிறத நம்ம சொல்லணும்னா டோன்ட் பி கிரீடி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிடலாம். தென் பிளானை மாற்றாதே. ஓகே. ஸோ பிளானை மாற்றாதான் அப்பப்போ நீ என்னுடைய பிளானை சேஞ்ச் பண்ணாத அப்படின்னா டோன்ட் சேஞ்ச் த பிளான். டோன்ட் சேஞ்ச் த பிளான் சொல்லி நம்ம சொல்லணும். ஓகே. இரவு நேரம் கால் பண்ணாதே. ஸோ நைட் நேரம் எனக்கு கூப்பிடாத, கால் பண்ணாதேன்னா என்னை அழைக்காத அப்படிங்கிறப்ப டோன்ட் கால் மீ அட் நைட். ஓகே. நெக்ஸ்ட்டு, என்கிட்ட அப்படிலாம் பேசாதே. ஸோ என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாதே அப்படிங்கிறத நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா டோன்ட் டாக் டு மீ லைக் தட் இல்லை லைக் திஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிடலாம். குழந்தை மாதிரி பேசாதே. ஸோ சின்ன பிள்ளைத்தனமாக பேசாத அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லணும்னா டோன்ட் டாக் லைக் எ சைல்டு. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு மெசேஜ் பண்ணாதே. ஸோ இனிமேல் எனக்கு மெசேஜே பண்ணாத அப்படிங்கிறது அப்படின்னா டோன்ட் டெக்ஸ்ட் மீ. இல்லை அப்படின்னா டோன்ட் மெசேஜ் டு மீ அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு, என்னை தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. ஸோ இது நம்ம நிறைய தடவை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது எப்படி சொல்லணும்னா டோன்ட் கெட் மீ ராங். ஓகே. நெக்ஸ்ட்டு, புலம்பாதே. ஸோ அது சில பேர் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அதை எப்படி சொல்லணும்னா டோன்ட் லேமெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஓகே. அமைதியாக இருக்காதே. ஸோ இது எப்படி சொல்லணும்னா டோன்ட் பி சைலண்ட். நெக்ஸ்ட்டு, கிறுக்காதே. ஸோ சின்ன பிள்ளைங்க அங்கங்கே கிறுக்கி வைப்பாங்க. அதை எப்படி சொல்லணும்னா டோன்ட் ஸ்கிரிபிள். ஓகே. ஸோ ஆன் த வால் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு, அவனை குறை சொல்லாதே. டோன்ட் பிளேம் ஹிம். ஓகே. அவன் மேலே பழி போடாதே அப்படின்னா டோன்ட் பிளேம் ஹிம் சொல்லிக்கலாம். மற்றவங்க கிட்ட சொல்லாதே. இது யார்ட்டையும் சொல்லாத அப்படின்னா டோன்ட் டெல் அதர்ஸ். டோன்ட் டெல் அதர்ஸ். யாரையும் நம்பாதே. ஸோ யாரையுமே நம்பாத அப்படின்னா டோன்ட் ட்ரஸ்ட் எனி ஒன். சுயநலமாக இருக்காதே. இது எப்படி நம்ம இங்கிலீஷ் சொல்லணும்னா டோன்ட் பி செல்ஃபிஷ். ஓகே. தென், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீ அதை பற்றி ஒரி பண்ணிக்கிறாத அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம் டோன்ட் ஒரி அபவுட் இட். தென், உங்கள் பழக்க வழக்கங்களை மறந்து விடாதீர்கள். டோன்ட் ஃபர்கெட் யுவர் மேனர்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், என்னிடம் பேசாதே. இது எப்படி சொல்லணும்னா டோன்ட் ஸ்பீக் டு மீ அப்படின்னு நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், என்னை பார்க்காதே. ஸோ என்னன்னா நீ பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறத டோன்ட் லுக் அட் மீ அப்படின்னு நம்ம சொல்லிக்கிடலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு, என்னை இப்படி நடத்தாதே. இது எப்படி சொல்லணும்னா டோன்ட் ட்ரீட் மீ லைக் திஸ். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த சென்டென்சஸ் எல்லாமே கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் யூஸ்ஃபுல்லான சென்டென்சஸ் தான். ஸோ அதை நீங்கள் உங்களோட லைஃப்பில் ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கட்டாயமாக உங்களாலையும் ஈஸியாக இங்கிலீஷில் பேச முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். தேங்க்யூ.